ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பூண்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதற்கு ஒரு புடிச்ச பொடி, நல்லா எவ்வளோக்கு ஒரு புடிச்ச பொடி வந்து கருவேப்பிலை எடுத்து நம்ம அதை வறுத்து வச்சுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கலாம். அடுத்தது 2 பெல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கங்க. 3 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு நம்ம வந்து புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது 3 கட்டி பூண்டு வந்து நம்ம எண்ணெயில வறுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட வந்து நம்ம அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, 2 சிவப்பு மிளகாய், பெருங்காயம் சின்னதா ஒரு கட்டி. இவ்வளோதாங்க நமக்கு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு 3 ஸ்பூன் வந்து மொளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தது எண்ணெய் ஊத்திக்கலாம். பாருங்க, இப்போ நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதுங்க. தாளிக்கிறதுக்கு முதல்ல நம்ம பெருங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்தது கடுகு ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கங்க. அடுத்தது சிவப்பு மிளகாயும் போட்டுடலாம். அடுத்தது வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதவிட்டோம் வெங்காயம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதவிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பூண்டை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு 4 பூண்டை மட்டும் நம்ம தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. ஒரு சைடு நல்லா வெங்காயம் வதவிட்டுருக்கு. அடுத்தது நம்ம கருவேப்பிலையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலையை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு சைடு வதவிட்டுருக்கு. அடுத்தது நம்ம தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கருவேப்பிலை அந்த சைடு அரைச்சிட்ருக்காங்க. நல்லா ரெண்டும் நல்லா வதவி சாந்து மாதிரி வர அளவுக்கு நல்லா வதவிட்டுருக்கட்டும். பாருங்கள், கருவேப்பிலையும் நம்ம அரைச்சிக்கிட்டோம். இது பூண்டு சாந்து, இதையும் அரைச்சிக்கிட்டோம். பாருங்கள், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. அப்போ தான் நல்லா அதில் உறவு செய்யும். அடுத்தது மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கங்க. மிளகாத்தூள் அடுத்தது 3 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. 2, அடுத்தது 3 ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ப அடுத்தது உப்பு ஆட் பண்ணிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அடுத்தது நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க, புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா ஈஸியாக வதக்கிடுங்க. கருவேப்பிலை புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பர். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்த உடனே நம்ம வந்து அந்த பூண்டு சாந்து, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை அரைச்சி வச்ச சாந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் இது பூண்டு கருவேப்பிலை கடைசியாக போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பூண்டு பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது நம்ம கருவேப்பிலை பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா கொதி வந்த உடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை அப்படி இல்லைன்னா ஜீனி 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. அது நமக்கு இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். சர்க்கரை தான் பெட்ரு, இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பச்சை மிளகாய் போய் எண்ணெய் வந்து மேலே அப்புறம் நிறுத்திக்கலாம். ஆமாம்,
இப்போ அந்த பச்சை வாசனை, அதாவது நம்ம வந்து பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, இந்த கருவேப்பிலலாம் இந்த பச்சை வாசனை அடிக்கும். அந்த பச்சை வாசனைலாம் போய் மேலே வந்து எண்ணெய் மிதக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். நமக்கு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே எண்ணெய் மிதங்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ தான் இது சரியான பதம். நம்மளுக்கு குழம்பு நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எண்ணெய் நல்லெண்ணெயோ இது எது கல்லெண்ணெய் எது இருந்தாலுமே மேலே அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நல்லெண்ணெய் தான் நம்ம வந்து போடணும். நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த வறுத்த பூண்டு நம்ம எடுத்து வச்சோம்ல, அதை நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையுமே நம்ம தூவி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை குழம்பு, உடம்புக்கு ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு. கருவேப்பிலையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதை எந்த காலத்துலையும் நம்ம ஒதுக்கக்கூடாது. எப்படியாச்சும் நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அல்வா மாதிரி நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சாதத்தில் போட்டு நம்ம வந்து சாப்பிட்டுடலாமா? சாப்பிட்டோன்னா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கையில் வச்சு ஊற்றுங்க. சுடுதா? ஆமாம் சுடுது. அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அதாவது சாதம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த வெறும் குழம்பே குடிச்சிடலாம் மாட்டுக்கு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், எண்ணெய்லாம் மெல்ல மிதக்குது. அருமையான நமக்கு ஒரு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை குழம்பு மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சுட சுட நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அண்டு சாதமும் பாருங்கள், அனல் பறக்குது. சும்மா தெறிக்க தெறிக்க சாதத்தை சாப்பிட போகிறோம். பாருங்கள், அப்பா போதுமா போதுமா, கூட ஆறட்டும். வா, அனல் பறக்குது, தெரிக்குது. நாச்சும் ஒரு டைலாக் சொல்லுவோம். கருவேப்பிலை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சு விட்ருவோம். பாருங்கள், பீட்ரூட் பொரியல் வேறு லெவல் கலரில் இருக்குது. இப்போ நம்ம பீட்ரூட் பொரியலை இந்த சாதத்துக்கு, இந்த கருவேப்பிலை குழம்புக்கு தொட்டுட்டு சாப்பிட போகிறோம் சாதத்தோட. சரி வேணாம்மா, நான் கையேட்டை பிசைஞ்சிக்கிறேன். ஆனால் பயங்கரமாக பறக்குது. சரி, நம்ம எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிரு. பாருங்கள், நமக்கு துவையலும் வந்திருக்கு. இப்போ முதல்ல டேஸ்ட் பண்ணிவிடுவோம் எப்படி இருக்குன்னு. அப்படியே அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி வேறு லெவலில் இருங்க. வா, நாக்கு ஊறுது, எச்சி சொட்ட சொட்ட டேஸ்ட்டாக இருக்குங்க. அருமையான டேஸ்ட்டே. ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சுன்னு சாப்பிட்லாம். உங்களுக்கு இது வந்து கெட்டே போகாது. அருமையான ஒரு டேஸ்ட்டில் நம்ம இந்த கருவேப்பிலை குழம்பை சாப்பிட்றோம். உடலுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு உணவு. கண்டிப்பாக மறக்காமல் உணவில் சேர்த்துங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.